வணக்கம் தமிழா. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போறோம். அதாவது ஜெனரல் ஸ்டடீஸ் தொடர்ந்து கேட்கக்கூடிய எண்ணெய் வயல்கள் எந்த பகுதியில் அமைந்துள்ளது, நாட்டினுடைய மிகப்பெரிய எண்ணெய் வயல் எது, பழமையான எண்ணெய் வயல் எது, எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது, எந்த மாநிலத்தில் இந்த எண்ணெய் வயல் அமைந்துள்ளது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்ப எண்ணெய் வயல்கள் அப்படின்னா என்னன்னா, எண்ணெய் வயல்கள் அப்படின்னா இந்த பெட்ரோலிய ஆயில், அதாவது கச்சா எண்ணெயை சுத்திகரிப்பு செய்யக்கூடிய ஒரு நிலம் தான் எண்ணெய் வயல். அப்ப அந்த பெட்ரோலிய எண்ணெய், அந்த கச்சா ஆயில் இருந்து என்னென்ன இருக்கிறாங்க, மண்ணெண்ணெய், களிம்புகள், தார், சோப்பு, டெர்லின், மெழுகு, இது ஒரு பல வகையான ஒரு பல்வேறு வகையான கச்சா பொருட்களை உற்பத்தி பண்றாங்க. அப்ப கச்சா எண்ணெயை சுத்திகரிப்பு செய்யக்கூடிய அந்த எண்ணெய் வயல்கள் இந்தியாவில் எந்தெந்த பகுதியில் காணப்படுகிறது பார்க்க போறோம். இது ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒண்ணு, மேற்கு கடற்கரைக்கு மேற்கு கடற்கரைக்கு அருகில் உள்ள எண்ணெய் வயல்கள், மேற்கு கடற்கரைக்கு பக்கத்துல. அதே இது கிழக்கு கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்கள் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. என்னது மேற்கு கடற்கரை, கிழக்கு கடற்கரை. மேற்கு கடற்கரை என்பது அரபிக்கடல் ஓரமாக, கிழக்கு கடற்கரை என்பது வங்காள விரிகுடா கடல் ஓரமாக. ஓகே. மெயின் இந்த எண்ணெய் வயல் இந்தியாவில் எந்த பகுதியில் அதிகமாக காணப்படுதுன்னா, அஸ்ஸாம், மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலங்கள்ல அதிகமான எண்ணெய் வயல்கள் காணப்படுகிறது. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மேற்கு கடற்கரை, அரபிக்கடல் ஓரமா என்ன எண்ணெய் வயல் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு பிறகு உலகத்திலேயே மிகப்பெரிய எண்ணெய் வயல் எங்க இருக்குன்னா, சவுதி அரேபியா. உலகத்திலேயே மிகப்பெரிய எண்ணெய் வயல் எங்க இருக்கு? சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஹவார். இந்த ஹவார் எண்ணெய் வயல் தான் உலகத்திலே மிகப்பெரிய எண்ணெய் வயலாகும். ஹவார் 1948 இதை நிறுவியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப கச்சா எண்ணெய் வந்து பல வகையான கச்சா பொருட்கள் தயாரிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பீப்பாய் அளவுகள் சொல்லுவாங்க. அப்ப ஒரு பீப்பாய் அளவு எவ்வளவு அப்படிங்கிற புத்தகத்தை பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயம் செய்யறாங்க. அப்ப அந்த கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய் சொல்லக்கூடிய ஒரு பீப்பாய் அளவு அப்படின்னு என்னன்னா, இப்ப லிட்டர் மதிப்புல சொல்லும்போது 159 லிட்டர் ஒரு பீப்பாயுடைய அளவு, இந்தியாவுடைய அந்த லிட்டர் மதிப்பு 159 லிட்டர் மதிப்பு தோராயமா நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது? மேற்கு கடற்கரையில மும்பை ஹை, இந்த மும்பை ஹை ஃபீல்டு, மும்பை உயர்நிலம். இதுக்கு முன்னாடி பாம்பே ஹை ஃபீல்டு, பாம்பே உயர்நிலம் அப்படிங்கிற பேர் இருந்தது. இப்போ மும்பை ஹை ஃபீல்டு. இது 65% மிகப்பெரிய எண்ணெய் வயல் இந்த மும்பை ஹை ஃபீல்டு. ஓகேங்களா? பாம்பே ஹை ஃபீல்டு அல்லது மும்பை உயர்நிலம் எண்ணெய் வயல் பார்த்தீங்கன்னா, அந்த நீர் பரப்பிலிருந்து குறிப்பிட்ட உயரத்தில் அமைந்துள்ள இந்த மும்பை ஹை எண்ணெய் வயல் மிகப்பெரிய எண்ணெய் வயல். அப்ப இந்தியாவுடைய மிகப்பெரிய எண்ணெய் வயல் எவ்வளவு சதவீதம் பெரியது? 65%. அப்ப இந்தியாவுடைய மிகப்பெரிய எண்ணெய் வயல் மும்பை உயர்நிலம், மும்பை ஹைஃபீல்டு. அடுத்து பாருங்க, இந்தியாவுடைய இரண்டாவது மிகப்பெரிய எண்ணெய் வயல் எதுனா குஜராத் கடற்கரை, அதாவது அங்கலேஸ்வர். அங்கலேஸ்வர் கூட கேட்கலாம், அங்கலேஸ்வர் கடற்கரை எண்ணெய் வயல் கூட கேட்கலாம். இந்த அங்கலேஸ்வர் கடற்கரை என்ன சொல்றாருன்னா ஜவஹர்லால் நேரு, செழுமையின் ஊற்று, செழிப்பின் ஊற்று தான் அங்கலேஸ்வர் கடற்கரை, அது குஜராத்ல தான் இருக்கு என்று கூறியவர் யாரு? ஜவஹர்லால் நேரு. இது இரண்டாவது பெரிய எண்ணெய் வயல். அடுத்து மும்பை ஹைவேயினுடைய தென்பகுதியில், மும்பை ஹைவேயினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடியது பேசைம், பேசைம் எண்ணெய் வயல். ஓகேங்களா? இது மும்பை ஹைவே, மும்பை உயர்ந்த தென்பகுதியில் இருக்கு பேசைம் எண்ணெய் வயல். அடுத்து அலியாபத் எண்ணெய் வயல், இது பவுன் நகருடைய தென்பகுதி. ஓகேங்களா? இது எல்லாமே அரபிக்கடல் ஓரமாக அமைந்துள்ளது. ஃபர்ஸ்ட் மும்பை, குஜராத் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே மும்பை, குஜராத் அதிகமாக இருக்கும். அப்ப மும்பை ஹைவேயுடைய தென்பகுதியில பேஷை, பவுன் நகருடைய தென்பு அலியாபத் எண்ணெய் வயல். அடுத்து அங்கலேஸ்வர். இந்த அங்கலேஸ்வர் கடற்கரை எண்ணெய் வயல தான் என்ன சொல்றாரு ஜவஹர்லால் நேரு, செழுமையின் ஊற்று, அதாவது செழிப்பின் ஊற்று என்று அழைக்கப்படக்கூடிய எண்ணெய் வயல் எதுனா அங்கலேஸ்வர் எண்ணெய் வயல் என்று கூறியவர் யாரு? ஜவஹர்லால் நேரு. அடுத்ததாக காம்பே, லூனி பகுதி. மெயினா அந்த காம்பே வலையுறவுக்கு எண்ணெய் விலை அதிகமா இருக்கும் போது இது காம்பே பகுதியில் தான் வந்திருக்கு மும்பை கையும். அதே போல காம்பே, லூனி பகுதிகள் அதுவும் எண்ணெய் வயல்கள் மிகுந்த பகுதி. அடுத்தது அகமதாபாத்ல ஹலோல் பகுதி, அகமதாபாத்ல ஹலோல் பகுதி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அரபிக்கடலை ஒட்டி மேற்கு கடற்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயல் எது? ஒன்று இந்தியாவுடைய மிகப்பெரிய எண்ணெய் வயலான மும்பை ஹை. அடுத்து இரண்டாவது பெரிய எண்ணெய் வயல் குஜராத் கடற்கரை. மூன்றாவது மும்பை கையுடைய தென் பகுதியில் அமைந்துள்ள பேசை. அடுத்ததாக பவுன் நகருடைய தென்பகுதியில அலியாபாத் எண்ணெய் வயல். அடுத்து அங்கலேஸ்வர் கடற்கரை எண்ணெய் வயல். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகமான எண்ணெய் வயல்கள் அந்த சுத்திகரிப்பு செய்யக்கூடிய இடமாக கருதப்படுகிறது. செழிப்பின் ஊற்று என்று ஜவஹர்லால் நேரு அவர்கள்
கூறியிருக்காரு. காம்பே லூனி பகுதியில் அகமதாபாத் கலோல். அப்ப மெயினா பாத்தீங்கன்னா இந்த குஜராத், அஸ்ஸாம், மகாராஷ்டிரா பகுதியில் தான் எண்ணெய் விலை அதிகம் செறிந்த பகுதியில் காணப்படுது. இப்ப நம்ம மேற்கு கடற்கரை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கிழக்கு கடற்கரை பக்கத்துல, அதாவது வங்காள விரிகுடா கடலை ஒட்டி என்னென்ன எண்ணெய் விலை இருக்கு அப்படின்னா, பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு. என்னது? பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு. இது என்ன மாநிலம்? அஸ்ஸாம் மாநிலம். மெயினா திப்ருகர், திப்ருகர், சில்சாகர் மாவட்டங்கள். மெயினா இது அஸ்ஸாம் தான். பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு அஸ்ஸாமுடைய துயரம், அஸ்ஸாமோட உயிர் நாடி என்று அழைக்கப்படக்கூடிய பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு. உங்களோட மிகப்பெரிய டெல்டா பகுதி கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா. ஆற்று பள்ளத்தாக்கு கேட்டாலும் கங்கை பிரம்மபுத்திரா ஆற்று பள்ளத்தாக்கு. அப்ப கிழக்கு கடற்கரை அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய திப்ருகர், சில்சாகர் மாவட்டங்கள்ல பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு எண்ணெய் வயல் காணப்படுது. அடுத்த திக்பாய். இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல். நாட்டினுடைய மிக பெரியது மும்பைகள், இரண்டாவது பெரியது குஜராத். நாட்டின் மிக பழமையானது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுன்னா மிக பழமையான எண்ணெய் வயல் திக்பாய் எண்ணெய் வயல் 1889. நாட்டுடைய மிக பழமை எண்ணெய் திக்பாய் எண்ணெய் வயல் அஸ்ஸாம்ல தான் இருக்கு. இது எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க? 1889. மும்பை கைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண. மும்பை கை எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1965ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1974ல தான் உற்பத்தி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ப மும்பை கை வந்து ஸ்டார்ட் பண்ணது 65, உற்பத்தி ஸ்டார்ட் பண்றது 74. அதுக்கு முன்னாடி நாட்டோட மிக பழமையான எண்ணெய் வயலாக கருதப்படக்கூடியது திக்பாய் எண்ணெய் வயல் அஸ்ஸாம் 1889ல ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்து அந்த திக்பாய்க்கு தென்மேற்கு பகுதியில, திக்பாய்க்கு தென்மேற்கு பகுதியில என்ன இருக்குன்னா நாகர்காட்டியா. இந்த நாகர்காட்டியா எண்ணெய் வயல் எங்க இருக்கு? அஸ்ஸாம் திக்பாய்க்கு தென்பகுதியில. அடுத்து அந்த நாகர்காட்டியாவுடைய தென்மேற்கு பகுதியில் என்ன இருக்குன்னா மோரான் ஹக்ரிஜன். மோரான் ஹக்ரிஜன். அப்ப திக்பாயோட தென்மேற்கு நாகர்காட்டியா, நாகர்காட்டியோட தென்மேற்கு மோரான் ஹக்ரிஜன். அடுத்து அஸ்ஸாம் மாநிலத்தில் சிப்சாகர், சிப்சாகர் மாவட்டத்துல ருத்ரசாகர் லாம். அஸ்ஸாம் மாநிலத்துல அஸ்ஸாம் மாநில சிப்சாகர் மாவட்டத்தில் என்ன எண்ணெய் இருக்கு? ருத்ரசாகர் லாவா எண்ணெய். அடுத்து சர்மா பள்ளத்தாக்கு. சர்மா பள்ளத்தாக்கு இது பதர்பூர், மாசிம்பூர், பதாரியா. பதர்பூர், மாசிம்பூர், பதாரியாவில் இருக்கக்கூடியது சர்மா பள்ளத்தாக்கு. இது மணிப்பூர் சொல்லுவாங்க. அந்தமான் நிகோபாருடைய உட்பகுதியில் மன்னார் வளைகுடா, பலேஸ்வர் கடற்கரை, ஹரியானா, பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேசத்திலே காணப்படக்கூடியது. ஓகேங்களா? இப்ப இதெல்லாமே பாத்தீங்கன்னா மிக நாட்டோட மிக பழமையான ஒரு பெரிய எண்ணெய் வயல்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்தமான் நிகோபார் பகுதிகளிலுமே எண்ணெய் வயல்கள் இருக்கு. அதே போல கோதாவரி, காவிரி, கிருஷ்ணா கடற்கரை பகுதிகளிலுமே எண்ணெய் வயல்கள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இப்போ இதுதான் மேற்கு கடற்கரை, கிழக்கு கடற்கரை. இது எப்படி கொஸ்டின் கேட்போம்? நாட்டோட மிக பழமையான எண்ணெய் வயல் கேட்டாங்கன்னா என்னது? திக்பாய். அது மிக பழமையான எண்ணெய் வயல் அது திக்பாய். பெரிய எண்ணெய் வயல் கேட்டாங்கன்னா மும்பை கை. இரண்டாவது பெரியது குஜராத் கடற்கரை. செலிப்பின் ஊற்று அங்கலேஸ்வர். ருத்ரசாகர், ருத்ரசாகர் லாவா எண்ணெய் வயல் எங்க இருக்கு? அசாம் சிப்சாகர் மாவட்டம். நாகர்காட்டியா திக்பாய்க்கு தென்மேற்கு, மோரான் கக்ரிஜன் நாகர்காட்டியாவுக்கு தென்மேற்கு. ஓகேங்களா? பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு அஸ்ஸாம்ல தான் இருக்கு. திப்ருகர், சில்சாகர் மாவட்டங்கள்ல இருக்கு. நாட்டின் மிக பழமை எண்ணெய் வயல் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 1889. அது 65 மும்பை கை ஸ்டார்ட் பண்றாங்க. உலகத்திலே மிகப்பெரிய எண்ணெய் வயல் சவுதி அரேபியாவுடைய ஹவார் அப்படிங்கிற எண்ணெய் வயல் தான். அப்படி எண்ணெய் வயல் அப்படின்னா கச்சா எண்ணெயை சுத்திகரிப்பு செய்யக்கூடிய, அந்த கச்சா எண்ணெய் நிறைய பொருட்களை உருவாக்குறாங்க. சுத்திகரிப்பு செய்யக்கூடிய பகுதி தான் என்னது? எண்ணெய் வயல் அப்படின்னு சொல்றோம். அப்ப மேற்கு கடற்கரை அரபிகள் ஒட்டி அந்த வயல்கள் பார்த்திருக்கோம். மேற்கு கடற்கரை ஓரமாக மும்பை கை, குஜராத், பேசை, அலியாபாத், அங்கலேஸ்வர், காம்பே லூனி, அகமதாபாத், கலூர். கிழக்கு கடற்கரை பிரம்மபுத்திரா, திக்பாய், நாகர்காட்டியா, மோரான் கக்ரிஜன், ருத்ரசாகர் லாவா, சர்மா பள்ளத்தாக்கு, அந்தமான் உட்பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள், ஹரியானா, பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேச பகுதி இருப்பாங்க. இப்ப மெயினா வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய்கள் அதிகமாக எங்க செறிந்து காணப்படும்னா மெயினா அஸ்ஸாம், குஜராத், மகாராஷ்டிரா பிற பகுதிகள். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.